ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லெமன் ரைஸு அப்புறம் சிப்ஸு முறுக்கு இதை வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி ஃப்ரைடேனால வேலையில் வச்சு செஞ்சுட்டானுங்க. அதோட மேலே இருக்க இடத்தெல்லாம் பாருங்கள், அழகாக சுத்தம் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேன். முன்னெல்லாம் களைஞ்சி போய் அப்படியே கிடக்கும். மேலே அந்த சாமி ட்ராவுக்கு மேலே இருக்கிறதே அப்படியே களைஞ்சி கிடக்கும். ஸோ அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சு அப்புறம் அடுப்பெல்லாம் விளக்கிட்டு அப்புறம் அதுக்கு போட்டு வச்சுட்டு விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. சரின்ட்டு ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் தான் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து தண்ணிக்குள்ளே நினச்சி சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு சமைச்சாங்க, நான் என்ன சமைச்சாங்கன்னு தெரில. ஸோ இது மாதிரி யாரெல்லாம் தண்ணியில் முக்கி சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். அப்புறம் வத்தை, அப்புறம் ரோஸ் இதழ், அப்புறம் மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வெயிலில் காய வைக்க சொன்னாங்க அம்மா. சரின்ட்டு காய வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் லெசன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மத்தியான டைமில் எனக்கு தலை குளித்தாலே எனக்கு செம்மையாக தூக்கம் வரும். தூங்கிட்டு அப்புறம் ஈவினிங் மறுபடியும் எழுந்திரிச்சு அப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம முருகனை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கான் இன்றைக்கின்ட்டு பார்த்து நம்ம தங்கம். சரின்ட்டு பாலை காய்ச்சி வச்சு நம்ம வீட்டுக்கு எப்போது பசும்பால் வரும். ஸோ அதை காய்ச்சி வச்சு ஏற்றியாச்சு. அப்புறம் இன்றைக்கி அம்மா காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சுரைக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாக, அதோட கொழுப்பை குறைக்குமா. அதனாலே எங்கள் அம்மா எக்ஸிபிஷன்லேயே எனக்காகவே வாங்கிட்டு வருவாங்க அதை. அப்புறம் காய்கறி ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாங்க. என் தங்கச்சி அழைக்க போகிறது அம்மா தான். ஸோ அதனால் போயிட்டு அதில் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி பாவக்காய், கத்தரிக்காய், முள்ளங்கி, வாழைக்காய், வெண்டைக்காய், அப்புறம் பீட்ரூட்டு, கருணைக்கிழங்கு, புடலங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மாம்பழம் மாங்காய்லாம் இருக்கிறது அப்பா அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம அப்பாவுக்கு இருக்க ஃப்ரெண்டு வீட்டில் அவங்களே பறிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ மாங்காய்க்கெலாம் பிரச்சனை இருக்காது. அப்புறம் இது ஒவ்வொரு காய்கறியும் 20 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு ஊரில் வாங்குவாங்க அம்மா. எனக்கு பார்த்து வாங்க தெரியாது, ஆனால் அம்மா சூப்பராக பார்த்து வாங்குவாங்க. பீட்ரூட்டில் தான் 4 இருந்துச்சுன்னு கேட்டேன். ஸோ அப்புறம் நைட்டுக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் தான். அங்கே சாப்பிட்லாம், வரட்டா?